ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு குக்கரில் 1.5 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது 2 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். அதனால் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வந்ததும் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சு. நாம் இந்த வெண்பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது நம்மளோட வெண்பொங்கல் நல்லா எல்லோ கலரில் இருக்கும். இது போலவே இன்னும் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லெக்ஸி கிச்சன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வெண்பொங்கலை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான நெய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் சேர்த்துட்டு வெண்பொங்கல் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கரைஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டு வந்ததும் இது கூட நாம் துருவி வச்சுருக்க 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு நாம் நெய்யும் ஆயிலும் அதிகமாக சேர்க்குறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட வெண்பொங்கலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வெண்பொங்கலை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.